இறந்தவர் வீட்டில் சுபநிகழ்ச்சிகளை நடத்தலாமா. பொதுவாக இரத்த பந்தத்திற்கு தொடர்பானவர்கள், அதாவது தாய், தந்தை, சகோதரன், சகோதரி இறந்து விட்டார்கள் என்றால் ஒரு வருடம் வரை வீட்டில் பண்டிகைகளை கொண்டாடுவது கூடாது. இறந்தவர் உயிருடன் இருக்கும்போது செய்யப்பட்ட நிச்சயதார்த்தத்திற்கு மட்டும் உரிய திருமணங்களை குறிப்பிட்ட தேதியில் செய்யலாம். அதிலும் இறந்த ஒரு பக்ஷத்திற்குள், அதாவது 15 நாட்களுக்குள் வந்தால். நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை வேறு நாளுக்குத்தான் தள்ளி வைக்க வேண்டும். வீட்டில் வயதிற்கு வந்த பெண் திருமணத்திற்காக காத்திருக்கும் பட்சத்தில் இறந்தவர் வீட்டில் பெண்ணின் திருமணத்தை ஒரு வருடத்திற்குள் நடத்துவதை சாஸ்திரம் அனுமதிக்கிறது. அதேபோல இறந்தவரின் மகனுக்கு தலைதிவசம் வருவதற்குள் திருமணம் செய்து கொள்ளும் அதிகாரமும் உண்டு. இது போன்ற அவசியம் செய்தாக வேண்டும் என்ற நிகழ்வுகளை தவிர. இதர சுப நிகழ்ச்சிகள், அதாவது குழந்தைக்கு மொட்டையடித்தல். காது குத்துதல், கிரகப்பிரவேசம் செய்தல், கிடா வெட்டுதல் முதலானவற்றை தலைதிவசம் ஆனபின்புதான் செய்ய வேண்டும். இறந்தவரின் வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் ஒரு பக்ஷம், அதாவது 15 நாட்கள் கழித்து கோயிலுக்கு செல்லலாம். காரியம் செய்த பிள்ளை மாத்திரம் ஒரு வருட காலத்திற்கு கோயிலுக்குள் கொடிகம்பத்தினை கடந்து உள்ளே செல்லுதல் கூடாது. துவஜஸ்தம்பம் என்று அழைக்கப்படும் கொடிக்கம்பம் இல்லாத, அதாவது பிரம்மோற்சவம் நடைபெறாத கோயிலுக்குள் அந்த மகன் 15 நாட்கள் கழித்து சென்று வரலாம். அதில் தவறில்லை. இப்படியாக இது பற்றி சாஸ்திரம் விளக்குகிறது.